ஹலோ மோட்டோஃபேம். நம்ம ஆல்ட்ரோஸோட மீடியா டிரைவில் பெங்களூரில் வச்சு பார்த்தோன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு ப்ரிடாமினன்ட் டிரைவுக்காக டீசல் கேட்டிருந்தோம். ஆனால் வந்து சிஎன்ஜி கிடச்சிது. நம்ம சிஎன்ஜி வச்சு எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் டீட்டெயிலாக பண்ணோம். சிஎன்ஜி வச்சு சிட்டி டிரைவிங் ஹைவே டிரைவிங் பண்ணோம். ஆனால் கடைசியில் டீசல் வந்து ஒரு ஹைவே ட்ரிப்புக்கு மட்டும் சின்னதாக தான் நம்ம பேசியிருந்தோம். அப்போ இந்தியாவில் இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ஸில் இருக்கிற ஒரே டீசல் ஆப்ஷன் இதுதான். 10 லட்ச ரூபாய்க்குள்ளே நம்ம வாங்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜில் டீசலை நம்ம இதை தான் சொல்ல முடியும். இன்றைக்கி நம்ம கூட ஆல்ட்ரோஸ் டீசல் இருக்குது. நிறைய டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இது ஒரு Q&A வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஆனால் பர்ஃபெக்ட்லி ஒரு Q&A வீடியோ கிடையாது. ஒரு ரிவ்யூ வீடியோவாக நம்ம பண்ணுவோம். ஆல்ட்ரோஸ் டீசலோடைய அந்த டீசல் இன்ஜின் பற்றி, அதோட லோவர் அண்ட் டிரைவபிலிட்டி பற்றி, அதில் யூஸ் பண்ணியிருக்கிற ரீஜென்ரேஷன் டெக்னாலஜி பற்றி ஃபுல் அண்ட் ஹைவே டிரைவிங் எல்லாம் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் சீரீஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து கோயம்புத்தூரில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி 3வது நாள் SGA குரூப் கிட்ட நம்ம இந்த கண்டென்ட்டுக்காக பேசி தான் இங்கே வந்திருந்தோம். ஸ்கோடா பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து சிட்ரன் பண்ணோம், இன்றைக்கி வந்து டாட்டா பண்ணுறோம். அப்படின்னா இந்த வெஹிக்கிள் கொடுத்து வந்து SGA டாட்டா அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் நம்ம மோட்டோ அண்ட் டீம் சார்பாக மோட்டோஃபேம் சார்பாக வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். கூட நீங்கள் வந்து காம்படிட்டிவான ப்ரைஸிங்கில் டாட்டா கார்ஸ் பார்க்குறீங்க, கோயம்புத்தூர் பெல்ட்டில் இருக்கிறீங்க, அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஸ்க்ரீனில் நம்பர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்டட் மாடல். நம்ம இதோட ஃபேஸ் லிஃப்ட்டில் 2 வீடியோ பண்ணியிருந்தோம். ஒன்று ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வெஹிக்கிள் வந்து அன்வீல் பண்ணப்பட்ட அன்னைக்கு வந்து குயிக்காக ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து வெஹிக்கிள் வந்து மீடியா டிரைவுக்காக டாட்டா நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கும் போது நம்ம போய் வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியர்னு இதோட எல்லா பராமீட்டர்ஸும் பேசியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம அது பேசலை, ஏன்னா டைமை வந்து சேவ் பண்ணுறதுக்காக. அந்த மெயின் 2 வீடியோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கண்டனோட பர்பஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஹேட்ச்பேக்ஸ் ஆல்ரெடி மார்க்கெட்டில் கம்மி. இப்போ வந்து லிட்ரலி பார்த்தோன்னா பலினோ, கிளான்ஸா, i20 அண்ட் ஆல்ட்ரோஸ் இதுதான் ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் இருக்கிற மாடல்ஸ். இதில் ஒரு சீசனில் பார்க்கும்போது பலினோவில் டீசல் இருந்து, கிளான்ஸாவில் டீசல் கிடையாது. i20ல் டீசல் இருந்து, BS6ல் ஒரு ரியல் டிரைவிங் எமிஷன் வர்றது வரைக்கும் i20லே டீசல் இருந்தது. ஆல்ட்ரோஸ் மட்டும்தான் இப்போ டீசல் உள்ளியாக இருக்குது. டீசலுக்குன்னு சொல்லி ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த லோவர் அண்ட் டார்க் பிடிக்கும், நிறைய தூரம் ஓட்டுவாங்க. அவங்களால இந்த டர்போ பெட்ரோல்ஸ் மேலேயோ இல்லை நேச்சுரல் ஆஸ்பிரேட் பெட்ரோல்ஸ் மேலே வந்து அவங்களுடைய பையிங்கை திருப்ப முடியாது. அதனால இன்றைக்கும் டீசலுக்கு வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு மார்க்கெட் ஷேர் இல்லாட்டி கூட ஒரு கம்மியான மார்க்கெட் ஷேர் இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு கண்டென்ட் தான் இது. இப்போ நம்ம கார்ஸை பற்றி பேசும்போது, சேசிஸ் பற்றி பேசும்போது, அந்த சேசிஸ் அண்ட் கார்ஸுக்கு பேலன்ஸ்டு என்ஜின்ஸ் பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா அந்த பேலன்ஸ்ட் இன்ஜின் இருந்தால் தான் ஒரு கம்ப்ளீட்னஸ் வரும். ஆல்ட்ரோஸை பற்றின ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லும்போது டீசல் தான் அதுக்கு பெட்டர்ன்னு நம்ம சொல்கிறதுக்கு ரீசனே பெட்ரோலை விடைக்கும் இதோடைய டீசல் இன்ஜின் பேலன்ஸ்டாக இருக்குது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1200cc பெட்ரோல் இருக்கிற இடத்துல 1500cc டீசல் இருக்கும். அப்படின்னா இந்த காரோட சேசிஸுக்கு டிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு என்ஜினாக வந்து நம்ம இந்த டீசல் இன்ஜின் சொல்லுவோம். டாட்டாவுடைய டீசல் இன்ஜின்ஸுக்குன்னே ஒரு ஃபாலோவிங் இருக்குது. ஏன்னா வந்து ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ரிலையபிலிட்டி பெட்ரோலோடைக்கு நல்ல ரிலையபிள் நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம என்ஜின் ரூம் பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து டாட்டாவோட அந்த TDI டீசல் என்ஜின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் தான். 90 PS பவர் இருக்கும், 200 Nm டார்க் இருக்கும். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். டிப்பிக்கலாக டீசல்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு டீசலோட அந்த ஒரு ரம்பிள் கிளாட்டரோட ஸ்டார்ட் ஆச்சுது. நம்ம இதை ரெவ் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி இது வந்து நல்ல ரிஃபைண்டாக இருக்குது, முன்னாடி இருக்கிறத விடைக்கு நல்ல ரிஃபைண்டாக இருக்குது. பெரிய இன்ஜின் மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாடியில் பெருசாக வைப்ரேஷன்ஸ் எதுவும் வரல. நம்ம ட்ரைவ் பண்ணலாம். எப்போவுமே நம்ம சொல்கிறது மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற அத்தனை பேரையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுங்கள். யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. 6 ஏர்பேக்ஸ் இருக்கிற மாடல்ஸில் நம்ம சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து சீட் பெல்ட்ஸோட பர்பஸை சர்வ் பண்ண வைக்கும். ரோட் ரேஜில் இன்டெலிஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. நம்ம ரோட் சேஃப்டியையும் மற்ற ரோடர்ஸோட சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணால் தான் ரோட்ஸ் வந்து சேஃபர் ஆக்க முடியும். நம்ம இப்போ சிட்டி டிரைவபிலிட்டி பார்ப்போம். ஏன்னா இன்ட்ரோலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து ப்ரிடாமினண்ட்டாக டீசலுக்காக தான் ஒரு கண்டென்ட் இதில் பண்ணுறோம். இப்போ இந்தியன் பையர்ஸ் வந்து கண்டிப்பாக சிட்டிலையும் ஓட்டிக்கிட்டு தான் ஹைவேஸை ஓட்டுவாங்க. இப்போ இது வந்து நாங்கள் சிட்டி ஸ்பீடில் ஸ்லோவாக இதோடைய பெர்ஃபார்மன்ஸை முதல்ல நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தோன்னா இதோடைய சீட்டிங் பொசிஷன்,
ஸ்டியரிங் அண்ட் அந்த சேசிஸோடைய ஒரு கனெக்டிவிட்டி வந்து பர்ஃபெக்ட். அதாவது நம்ம வந்து ஒரு நல்ல காரில் உட்காந்துருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. எல்லாம் புட்டுகவர் பண்ணியிருக்குது. ஸ்டியரிங்கில் டீசண்டான வெயிட் இருக்குது, ஆனால் லைட்டாக தான் இருக்குது. சேசிஸ் நமக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து அந்த ஒரு அஜைலான ஒரு சேசிஸ், கூட சஸ்பென்ஷன். இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ல எல்லாம் நம்மளை எஃபர்ட்லெஸ்ஸாக கட் பண்ண வைக்கிறது. நீங்கள் ஃபுல் அந்த வீடியோலேயே அதோடைய டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம ஓட்டுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த என்ஜினோட பாயிண்ட் நம்ம எப்படி சொல்லணும்னா, டீசல் ஒரு காலகட்டத்தில் பெப்பியாக இருந்தது, ஆனால் இப்போ அந்த ரியல் டிரைவிங் எமிஷன்ஸோடைய ஒரு அவுட்புட்டில் பார்க்கும்போது அந்த பெப்பினஸ் வந்து எல்லா டீசல்ஸ்லையும் குறைஞ்சிருக்கிறது மாதிரி இந்த டீசல்லையும் கண்டிப்பாக குறைஞ்சு தான் இருக்குது. இந்த டீசலில் வந்து அந்த ஒரு முன்னாடி நம்ம வந்து ஒரு குவிக்காக வந்து சடனாக டக்குன்னு கட் பண்ணி ஓட்டுற ஒரு ஃபீல் இதில் இல்லை. ரொம்ப ரொம்ப லீனியராக, அதுக்காக ஸ்லக்கிஷ் கிடையாது, அங்கே தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பண்ணணும். ரொம்ப லீனியராக வந்து தான் பவர் அண்ட் டார்க் டெலிவரி இருக்குது. லோவர் எண்டில் நல்ல டார்க் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும் ஃபஸ்ட்டு நமக்கு புரியுறது என்னன்னா, டர்போ லேக் வந்து இல்லை. டர்போ லேக் வந்து எவிடண்டாகவே இல்லை. ஆனால் ஷார்ட்டான ரேஷியோஸ், நீங்கள் ரவ் பண்ணிங்கனாலும் பெருசாக அவுட்புட் இல்லை. அதே இது நம்ம லீனியராக ரவ் பண்ணோம்னா அடுத்து நம்ம தேர்டை போட்டு ஃபோர்த்தை போட்டு அப்படி நம்ம கியரை வந்து ஒர்க் பண்ணி அவுட்புட் எடுக்கணும். சிட்டியில் கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்குது, கியரை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் முன்னாடி இருந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் இதில் சால்வ் ஆயிருக்கு. அது என்னலான்னா, ஒன்று வைப்ரேஷன். ஏன்னா நீங்கள் வந்து முன்னாடி நல்ல வைப்ரேஷன் இருக்கும், இதில் அந்த வைப்ரேஷன்ஸ் டோட்டலாக போயிருக்கு. கியர் ஸ்டிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இல்லை. கியர் ஸ்டிக்கில் ஆனால் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது பாருங்கள். என்னென்னா, நம்ம கியர் போட்டுட்டு கிளச்சர் ரிலீஸ் பண்ணும்போது கியரில் ஒரு சின்ன மூவ்மெண்ட் இருக்குது. அதாவது இந்த கேபிள் ஷிஃப்டரை வந்து அவங்க டோட்டலாக ரீஒர்க் பண்ணியிருந்தது வந்து நம்ம அந்த சிஎன்ஜி ஓட்டும் போதே நம்ம பேசியிருந்தோம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, அந்த நீங்கள் வந்து இந்த பாருங்கள், இப்போ நான் கிளச் விடும்போது அதில் ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் தெரியுது. அதை கூட அவங்க கவர் பண்ணியிருந்தாங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். இப்போ நான் வந்து ஹாஃப் கிளச்சில் நிப்பாட்டியிருக்கேன், பிரேக் யூஸ் பண்ணாமல். கிளச்சில் நல்லா பைட் இருக்குது, ஆனால் ஹெவி கிடையாது, ரொம்ப ஹெவி கிடையாது. நம்மளால் ஓட்டக்கூடிய அந்த ஒரு லெவலில் தான் இருக்குது. பார்த்தீங்களா, அந்த பைக்கர் வந்து நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு அவங்க போக சொன்னாங்க. இதை மாதிரி எல்லாம் இது பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒரு தம்ஸ் அப் கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொன்ன மாதிரி இருக்கும். ரீசெண்டாக நான் வந்து எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு தம்ஸ் அப் கொடுக்க போய் அது ஒரு ரோட் ரேஜ் மாதிரி ஆச்சு. அவர் நான் என்ன கேட்டேன்னு சொல்லி என்கிட்ட திருப்பி வந்து என்னன்னு கேட்டார். இப்போ சிட்டி ஸ்பீட்ஸில் பார்த்தோம்னா ஸ்லோ ஸ்பீட்ஸில் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பவர் லேக் மாதிரி நமக்கு தெரியல. ஏன்னா 1250 RPMலேயே நமக்கு வந்து அந்த டார்க் ஃப்ளோ இருக்கிறதுனால சிட்டிக்கு தேவையான டார்க் வந்து லீனியராக பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கியரை ஒர்க் பண்ணி தான் நம்ம மூவ் பண்ணணும். கேட்ஸ் வெல் டிஃபைன்டு தான், கிளச்சுக்கு கொஞ்சம் ட்ராவல் இருக்குது. அட் டைம்ஸில் நம்ம பார்க்கும்போது நீங்கள் ஷூ போட்டிருந்தீங்கன்னா இந்த கிளச்சோடைய மூமெண்ட்டில் நம்ம டெட் பெடல் மேலே வந்து நம்மளுடைய கால் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணுறதுலாம் இந்த ஸ்டியரிங் வந்து நல்ல ரீசென்டர் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, இதுக்கு மேலே அதாவது ஒரு ஆர்பிஎம் வைஸ் பார்த்தா 2000 RPMக்கு மேலே நம்ம ஸ்பின் பண்ணாமலே கியரை சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு மேலே ஸ்பின் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து லவுட் ஆகுது. நம்ம நிறைய இடத்துல வந்து இந்த ஆல்ஃபா பிளாட்ஃபார்ம் பற்றி பேசியிருப்போம். அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்னு சொல்லக்கூடியது. அது நம்ம இந்த நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு சொன்ன ரிவ்யூஸ்லேயும் கொஞ்சம் கூட நல்ல டீட்டெயில்டாக அதை நாங்கள் பேசியிருப்போம். இப்போ என்னென்னா, இந்த பிளாட்ஃபார்முக்கான ஒரு பாயிண்டே ஒரு ரைட் பேலன்ஸ் ஆஃப் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இது கொடுக்க முடியும்னு சொல்லக்கூடிய விஷயந்தான். நம்ம இவ்வளோ நாளைக்கும் அதில் இருந்த கன்சர்னே அந்த பவர் டெலிவரி அண்ட் டார்க் டெலிவரியில் இருந்த கேப்பு தான். அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து அந்த பேலன்ஸை கொடுக்குறதுல சஸ்பென்ஷனுக்கும் ஒரு மெயின் ரீசன் இருக்குது. இவங்க வந்து மெக்பர்சனில் டுவெல் பாத் சிஸ்டம் வந்து காயில் ஸ்ப்ரிங்கோட தந்திருப்பாங்க ஃப்ரண்ட்டில். ரியரில் பார்த்தோன்னா டிப்பிக்கலி இருக்கிற ட்விஸ்ட் பீம் ஆக்சிலும் காயில் ஸ்ப்ரிங்கும் தான். கூட கேஸ் ஃபில்டு ஷாக் அப்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது கன்வென்ஷனல் சிஸ்டம் தான். ஆனால் இதில் வந்து எப்போவுமே டாடா மோட்டார்ஸோட ப்ராடக்ட்ஸில் ஒரு விஷயம் இருக்கும், கொஞ்சம் பேசஞ்சர் கம்ஃபர்ட்டுக்காக ஒரு சாஃப்ட் டியூன் நமக்கு எல்லாத்துலேயும் காட்டும், அவங்களுடைய எல்லா மாடல்ஸ்லேயும். இதில் அந்த சாஃப்ட் டியூன்னு சொல்கிறத வரைக்கும் ஒரு பேலன்ஸ்டு டியூன் வந்து நமக்கு இருக்கும். டானி, அது உனக்கு பேலன்ஸ்டாக காட்டுதா? நாங்கள் கொஞ்சம் நேரமாக இதை ஓட்டிகிட்டு இருக்கோம், டீலர்ஷிப்லேருந்து அப்படி இங்கே பீலமேடு எடுத்துகிட்டு வந்துட்டோம் கொடிசியா பக்கத்தில். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ரிவ்யூவில் இதை பேசியிருந்தோம். ஜஸ்ட் அதை ஒரு ஒன் லைனராக சொல்லிட்டு போகிறேன். இந்த
சீட்டோட கம்ஃபர்ட்டை எலிவேட் பண்ணுறது இந்த ஃபேப்ரிக்கும் தை சப்போர்ட்டும் இந்த சாய்ஸ் ஆஃப் ஃபார்ம் அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாம் இருக்குது. அப்படின்னா அந்த பேலன்ஸ் கரெக்டாக இருக்குது. இங்கே இந்த பேலன்ஸை நமக்கு ரோடுக்கு எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை இந்த என்ஜின் பண்ணணும். என்ஜின் கண்டிப்பாக பண்ணுது, ஆனால் லீனியராக பண்ணுது. அதனால தான் நான் அந்த லீனியாரிட்டியை திருப்பி சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு முன்னாடி காலங்களில் இருக்கிற அந்த ஒரு சர்ஜ் எஃபெக்டில் வந்து டீசலை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நீங்கள் பெப்பியாக இதை ஓட்டணும்னா கொஞ்சம் டவுன் பண்ணி ரவ் பண்ணி தான் ஓட்டணும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் பிரேக் பண்ணாலே கொஞ்சம் டார்க் வந்து கட் ஆகும். ஆனால் அஜெயிலாக ஓட்டுறதுக்கான பாயிண்ட்டு இந்த ஸ்டியரிங் தான். ஸ்டியரிங் நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது, ஸ்டியரிங்கில் நல்ல ஃபீட்பேக் இருக்குது, நல்ல ரீசனபிள் வெயிட் இருக்குது, கூட பிரேக்ஸும் நல்லா இருக்குது. முன்னாடி இருந்ததை வரைக்கும் கியர் வந்து வெல் டிஃபைன்டாக நமக்கு வந்து ஷிஃப்ட் பண்ண முடியுது. ஏன்னா இந்த கேபிள் ஷிஃப்டரை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஷிஃப்டிங் வந்து ஷிஃப்ட் ஷாக்ஸ் எதுவும் பெருசாக இல்லை, ஷிஃப்டிங் கொஞ்சம் கூட ஆக்குரேட்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். நீங்கள் கொஞ்சம் ஒரு ரவ் பண்ணி ஓட்டுற ஒரு ஸ்டைலில் தான் இதை ஓட்டணும். அதாவது இதை ஃப்ளாட்டாக ஓட்ட பார்த்தா இந்த டார்க்கை நம்மளால் டேப் பண்ண முடியாது. முன்னாடி டீசல்ஸ் வந்து ரொம்ப லைட் ஃபுட்டடாக ரொம்ப அப்படி ஃப்ரீயாக ரவ் பண்ணி ஓட்டினா அது வந்து டேப் பண்ணி எடுக்க முடியும். ஆனால் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கியரிங்கை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ரேஷியோக்கு கியரை சேஞ்ச் பண்ணி நம்ம டேப் பண்ணிட்டோன்னா பெப்பியாக ஓட்ட முடியாது. அது கொஞ்சம் யூஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நம்ம பண்ண முடியும். டீசல்ஸுக்குன்னு இருக்கிற ஆடியன்ஸ் பற்றி தானே நம்ம முதல்ல பேசுவோம். ஏன்னா அவங்களுக்காக தான் இந்த கண்டென்ட் நம்ம டெடிகேட் பண்ணி பண்ணோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டீசல் வாங்குறதுக்கு ஆசை இருந்தது, ஆனால் ஃபுல் அந்த வீடியோ நம்ம பண்ணலை. இதில் ஒரு கன்சர்ன் என்னென்னா சிட்டி யூசேஜ் எவ்வளோ இருக்கிறவங்க வரைக்கும் இது வாங்கலான்னு. நான் அந்த டிபிஎஃபோடைய இஷ்யூவும் இது அசோசியேட்டடாக இருக்கிற அந்த ரீஜென்ரேஷன் சிஸ்டமும் நான் லேட்டர் பார்ட்டில் பேசுகிறேன். டீசலோடைய பையஸ் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரிடாமினன்ட் சிட்டி டுவெல்லர்ஸ்னால் இல்லை சிட்டி டிரைவர்ஸ்னால் கண்டிப்பாக வந்து டீசல் வேணான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து டிபிஎஃப் இஷ்யூ வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. அதே இது நீங்கள் வந்து ஒரு 40% இல்லை ஒரு 50% சிட்டி ஓட்டுறீங்க, ஹைவேஸும் ஓட்டுவீங்கன்னா கண்டிப்பாக இந்த என்ஜின் வாங்கலாம். இந்த ஸ்டைல் ஆஃப் டிரைவபிலிட்டி அடாப்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஹைவே டிரைவ்ஸ் வந்து இந்த என்ஜினுக்கான ஸ்கோப் இருக்குது. இப்போ பொதுவாகவே ஹேட்ச்பேக்ஸ் வந்து நம்ம ஒரு பள்ளத்தில் உட்காந்து ஓட்டின ஃபீல் தான் இருக்கும். ஆனால் இந்த காருக்கு ஒரு அப்ரைட் சீட்டிங் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம இந்த சீட்டுக்கு ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது, கூட ஹைட் அட்ஜஸ்டரும் தந்திருக்காங்க. நான் ஃபுல் ஹைட்டு உயரத்தில் நார்மலாக தான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஓட்டுறீங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டாக உட்காந்து இது பண்ணணுன்னாலும் நீங்கள் பார்க்கலாம். பானட் விசிபிலிட்டி வந்து பர்ஃபெக்டாக இல்லை. ஏன்னா ஃப்ரெண்ட் வந்து நோஸ் வந்து ஒரு டிப்பிங்கான நோஸ் பார்த்தீங்களா, ஸ்லோப்பிங்கில் இருக்கும், அதனால் பானட் தெரியாது. ஆனால் இங்கே ஒரு கனெக்டிவிட்டி என்னென்னா, அந்த ஏ பில்லரும் அந்த வைப்பரும் பேஸ் பண்ணி நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் பெப்பியாக ஓட்டணும்னு பார்த்தீங்கன்னா என்ஜின் கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது. நீங்கள் டார்க்கை எடுக்க முடியும், ரவ் பண்ணி டார்க் எடுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணும்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முதல்ல உள்ள அந்த சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு ஃபீல் ஆகாது இந்த மாதிரி இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸில். ஏன்னா இதில் வந்து ஒரு பேலன்ஸ் இருக்குது, ஒரு எவிடன்ஸ் லைட் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்டேட் ஹைவே ஸ்பீட்ஸில் ட்ரைவ் பண்ணோம், ஒரு 70 கீப் பண்ணி போகிறோன்னா ஆக்சுவலி வந்து உள்ள என்ஜின் நாய்ஸ் எதுவும் இல்லை, அப்படி ஃப்ரீயாக ரவ் ஆகுது. நமக்கு இதில் இருக்கிற ஒரே ஒரு கன்சர்ன் என்னென்னா, டீசல் லவ் பண்ணுறவங்கள வந்து இப்போ இந்த ரியல் டிரைவிங் எமிஷன்ஸ் பண்ணுற டார்ச்சரில் நீங்கள் வந்து அந்த பிரேக் பண்ணிக்கிட்டு நம்ம ஆக்சலரேட் பண்ணணும்னா கண்டிப்பாக கியரை முன்னாடி ஒரு கியர் நம்ம டவுன் பண்ணுவோம், இல்லை 2 கியர் டவுன் பண்ணுவோம். இது சடனாக வந்து 5th தேர்ட் இல்லை செகண்டுக்கு கேட்குற ஒரு நிலைமைக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி லீனியராக அதை அவ்வளோத்தையும் புஷ் பண்ணி எடுக்கணும். அதுதான் இதில் இருக்கிற ஒரு நெகட்டிவ். மற்றபடி வந்து நீங்கள் ஃப்ரீயாக அப்படி ஃப்ரீ கோயிங்கில் போயிட்டுருக்கலாம். நம்ம இந்த மைண்டில் முன்னாடினா டீசல் என்ஜினை பொறுத்தவரை நம்ம இதெல்லாம் கன்சர்ன்டாக பார்க்க வேண்டாம். டர்போ பெட்ரோல்ஸுக்கு தான் அந்த டர்போ ரேஞ்சுக்கு வரணும், டர்போ ரேஞ்சில் வந்தாச்சான்னு உள்ளதை மைண்டில் வச்சு ஓட்டணும். ஆனால் டீசல்ஸ்லாம் நம்ம பெருசாக பாதர் பண்ணி ஓட்ட வேண்டாம். ஆனால் இப்போ அந்த டீசலையும் அப்படி பாதர் பண்ணி ஓட்டுற ஒரு சிச்சுவேஷனுக்கு இருக்குது. அது இந்த சிட்டியை தாண்டி வெளியே வரும்போது அந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக சால்வ் ஆகலை, ஒரு 50% சால்வ் ஆகுது. நம்ம முதல்ல அந்த ரிவ்யூ வீடியோலையும் பேசியிருந்தோம். ஆல்ட்ரோஸுக்கு இருந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி டவுட் இருந்தது தான். 165 mm வந்து அவங்க அன்லேடனில் சொல்லியிருந்தாங்க. அது ஈஸியாக நம்மளால்
ஸ்பீட் பிரேக்கர்ஸ் கட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்து கட் பண்ணோம். நீங்கள் ரொம்ப லீனியராக அப்ஷிஃப்ட் பண்ணி ஓட்டுற ஸ்டைலுக்கு நம்ம முதல்ல ஓட்டுவோம். தேர்டில் இருந்து ஃபோர்த் வந்துட்டோம், ஃபிஃப்த் வந்துட்டோம். ஆக்சுவலி இந்த ஸ்டைலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாய்ஸே இல்லை. வெஹிக்கிள் வந்து அப்படி சீம்லெஸ்ஸாக வந்து 80 வந்தாச்சு, அதாவது ரொம்ப லீனியராக 80 வந்தாச்சு. நம்ம ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீடுக்கு வந்து எப்போ வருதுன்னு பார்ப்போம். 100 வந்துட்டோம். ஸோ இந்த சேசஸோட ஒரு அட்வான்டேஜே நீங்கள் வந்து இந்த மாதிரி லேன் சேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப அஜைலாக இருக்கும். ஆனால் நம்ம மெயின் ரிவ்யூவில் நம்ம முதல்ல பண்ண அந்த ரிவ்யூவிலே நம்ம பேசியிருந்தோம். இதில் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டியரிங்கில் ஒரு சின்ன ஆர்டிஃபிஷியல்னஸ் இருக்குன்னு அது இதில் இருக்குது. அதுலேயே தெளிவாக பேசியிருந்தோம். ஆக்சுவலி நம்ம லீனியராக ஓட்டினா இங்கே வந்து பிரச்சனையே கிடையாது. அது பாட்டுக்கு நம்ம அஜயிலாக போய்கிட்டே இருக்க முடியும். ஒரு ஃபேமிலியோடு நம்ம வெளியே போகிறோம், நம்ம வந்து லீகல் ஸ்பீட்ஸ்குள்ளே தான் ஓட்டுறோன்னா உங்களால் வந்து மற்ற ரோடுஸையும் பாதர் பண்ணாமல் சேஃபாக அது பாட்டுக்கு ஹைவேயில் வந்து க்ரூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி அஜயிலாக ஓட்டுறதுக்கு இந்த சேசிஸ் நல்லா இருக்குன்னு தான் நம்ம முதல்ல இருந்தே இந்த சேசிஸ் பற்றி ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுப்போம். கூட இந்த சஸ்பென்ஷனும் அந்த பேலன்ஸை வந்து டிரைவருக்கு தருது, பேசஞ்சருக்கு அந்த கம்ஃபர்ட்டையும் அஷ்யூர் பண்ணும். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட்லிங்கை வந்து அஷ்யூர் பண்ணும். இப்போ பிரேக்ஸும் ஓகே தான், ப்ராமிசிங் தான். ஆனால் நீங்கள் சடனாக ஒரு ஓவர்டேக் வேணும்னா ஒரு கியர் தேவைப்படும். பார்த்தீங்களா, நீங்கள் ரவ் பண்ணும்போது கொஞ்சம் நாய்ஸ் கேட்கும். ஆனால் இந்த பவுன்ஸில் எல்லாம் வெஹிக்கிள் நல்ல கண்ட்ரோல்டாக இருக்குது. ஒரு ஹேட்சோட ஸ்டாண்டர்டில் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு மிட் சைஸையோ இல்லை ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவியில் நம்ம பார்த்தோன்னா அது இன்னொரு ஸ்டைலில் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஸ்டைலுக்கு வந்து இது கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் ஷார்ப் கட்ஸ் எல்லாம் கூட இது நீங்கள் பண்ணக்கூடாது. ஆனால் நான் வந்து அதை சேசிஸ்க்காக காட்டுறேன். ஷார்ப் கட்ஸ் கூட நல்ல எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ண முடியும். இப்போ நல்ல வெயில் இன்னைக்கு 1 மணி ஆக போகுது. ஏசி அதோட வேலையை நல்லா பண்ணுது. இந்த ஷிஃப்டிங் வந்து முன்னாடி இருந்ததுக்கு பெட்டராக இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் அது லீனியராக இருந்தாலும் ஷிஃப்ட் பண்ணி ஓட்ட முடியும். இப்போ நம்ம ஸ்டாண்ட் ஸ்டில்ல இருந்து இதை கொஞ்சம் அக்ரெசிவாக ஓட்டினா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் நிப்பாட்டுறேன். உங்களுக்கு என்ஜின் சவுண்ட் ஆடிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம முன்னாடி டீசல் என்ஜின்ஸ் ரவ் ஆகிற ஸ்டைலுக்கு நம்ம வந்து இதை ரவ் பண்ணி எடுக்கணும்னா கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு வந்து இதை புஷ் பண்ண தோணலை. ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் வந்து குவிக்காக ஸ்பீடு வரும். ஆனால் பயங்கர நாய்ஸியாக இருக்குது. இந்த என்ஜின் கண்டிப்பாக வந்து நம்ம முதல்ல ட்ரைவ் பண்ண ஸ்டைலில், அதாவது லீனியர் டு இட்ஸ் கோர், ரொம்ப லீனியராக அந்த ஒரு ஸ்டைலில் ஓட்டினா அது பாட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு டீசனான ஃபியூல் எக்கனாமியும் கிடைக்கும். அதாவது சிட்டியிலே ஒரு 13லேருந்து 15 வரைக்கும் கிடைக்கும். ஹைவேல க்ளோஸ் டு 20 நம்ம எடுக்க முடியும் லீனியராக ஓட்டினா. இப்போ வெஹிக்கிள் வந்து நீங்கள் ஹைவேஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறவங்க தைரியமாக இந்த டீசல்ஸ் வாங்கலாம். ஏன்னா இந்த டீசலை பொறுத்தவரையில் ஹைவேஸ் தான் அது விரும்பும். சிட்டியில் நம்ம போட்டு ஸ்டாப் அண்ட் கோவில் ஓட்டுறத வரைக்கும் ஹைவேஸில் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரீம் லைனான பாடி பார்த்தீங்களா, அதனால வந்து ட்ராக் கோஎஃபிஷியன்ட் கம்மி, வின் நாய்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை. இப்போ கொஞ்சம் கூட பெட்டர் இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இன்சுலேஷன் பார்த்தீங்கன்னா பெட்டராக கொடுத்துருக்காங்க. அதனால் மற்றபடி NVH பேக்கேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் ரவ் பண்ணி அடித்து ஓட்ட பார்த்தீங்கன்னா தான் NVHக்கு ஒரு டேமேஜ் வருது. மற்றபடி நம்மளால் நீட்டாக ஓட்ட முடியுது. ஹைவேஸில் மேபி ஒரு 6th கியர் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கூட ஆர்பிஎம்ஸை கீழே கொண்டு வந்து நம்மளால் ரவ் பண்ணாமல் ஓட்டி இருக்க முடியும். ப்ரைஸ் தான் ஃபேக்டர். ஏன்னா அவங்களால இன்னொரு டிரான்ஸ்மிஷன் வச்சாங்கன்னா இதோட ப்ரைஸ் வெளியே போயிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டர் ஜென்ரேஷன் ஆல்ட்ரோஸ் போகுது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் பார்க்கும்போது அந்த சேசிஸோடைய இது வந்து உங்களுக்கு தெரியும். நாங்கள் அடிக்கடி ஹைவேல உட்காந்து நாங்கள் காரில் வரும்போது பேசுவோம். அது வந்து பிளான்டாக போகும். இப்போ பாருங்களேன், அது வந்து ஃப்ரண்ட் டிப் ஆகி பேக் லிஃப்ட் ஆகி
போகலை. நீங்கள் பலினோட ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் டீசலோட இருக்கும்போது ஃப்ரண்ட் டிப்பாகி தான் பேக் லிஃப்ட் ஆகி போகும் டார்க் வரும்போது. ஆனால் இந்த சேசிஸோட இந்த அஜிலிட்டி தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு இருந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜ் இருந்தும் அவங்க அதை யூஸ் பண்ணலைன்னு தான் நம்மளோட ஆதங்கமாக இருந்து இவ்வளோ நாளைக்கும். அப்போ இதுவும் ஹாஃப்வே வந்துட்டாங்க, இன்னும் இருக்குது ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம தொடர்ந்து பேசுவோம். முதல்ல நம்ம பேக் சீட்டில் உள்ள அந்த கியரிங்னால ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு உள்ளதை நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி நல்ல ஒரு கரெக்டான டைமிங்க்கு கியர் சேஞ்ச் பண்ணாங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது, சிம்பிளாக இருக்கும். நம்ம ட்ரைவ் பண்ணும்போது ஒரு அக்ரெசிவ் மோடில் இது பாருங்கள், இப்போ நான் ரவ் பண்ணி கியர் மாற்றினா லைட்டாக அந்த ஒரு ஷிஃப்ட் ஷாக் தெரியும். ஆனால் பின்னாடி நாங்கள் இந்த காரை பற்றி சொல்லும்போது பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சேஸ். ஏன்னா அது பிளான்டாக போகிற ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் லேனுக்குள்ளே இருந்து வெளியே அடுத்த லேனுக்குள்ளே போய் சடனாக ஒரு ட்ரக்கு குறுக்கால் நம்ம லீன் பண்ணி கட் பண்ணாலும் பிரேக் பண்ணாலும் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு கான்ஃபிடன்ஸ் பேசஞ்சர்ஸுக்கு இருக்குது, டிரைவருக்கு இருக்கிறது மாதிரி பேசஞ்சருக்கு. ரியர் சீட்டை பொறுத்தவரையிலும் லெக் ரூம் ஆகட்டும், தை சப்போர்ட் ஆகட்டும், எல்லாத்தையும் பர்ஃபெக்ட். நீங்கள் டிரைவர் சீட்லேருந்து இங்கே உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், லாங் ட்ரைவ்ஸ் போனால் கூட இந்த மாடல் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஹேட்ச்பேக்கில் ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான காராக நம்ம இதை சொல்ல முடியும். இந்த தை சப்போர்ட் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இப்போ என்விஹெச் சில நேரம் நமக்கு என்ஜினோடைய சவுண்டிங்கை கேட்குது. ஆனால் முன்னாடி இந்த ஐடர்போல இருந்த நாய்ஸ் எல்லாம் கிடையாது, அது இங்கே உட்காரவே முடியாது. ஆனால் ஃபஸ்ட் ரிவியூவில் இதே மாதிரி பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அது இப்போ எனக்கு ஞாபகம் வந்தது, இந்த வீல் வெல்லெல்லாம் நல்லா கிளாட் பண்ணியிருக்காங்க, ப்ராப்ளமே இல்லை. இப்போ லிட்ரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிற டவுட் எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் எஸ்சிஆருக்கு போயிட்டாங்க. இவங்க லீனைட்ரஸ் ஸ்ட்ராப்பையும் பேசிவ் எஸ்சிஆரையும் யூஸ் பண்ணுறாங்க. லீனைட்ரஸ் ஸ்ட்ராப்பும் பேசிவ் எஸ்சிஆரும் காம்பேக்ட் என்ஜின்ஸுக்கு, சின்ன என்ஜின்ஸுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை இன்னும் கொஞ்சம் கூட டியூக் பண்ணியிருக்கோம், சென்சார்ஸை கேலிப்ரேட் பண்ணியிருக்கோம், டிபிஎஃப் இஷ்யூ வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது ஒரு ரெண்டு காம்பினேஷனில் ஒர்க் ஆகும். லீனைட்ரஸ் ஸ்ட்ராப் எஸ்சிஆருக்கு அந்த ஒரு யூரியா இல்லாமல் அந்த ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸை அது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த வெஹிக்கிள் பற்றி நம்ம கேட்கும்போது முதல்ல இருந்த அளவுக்கு அதாவது ஆல்ட்ரோஸோட இந்த ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் இருந்த டீசலில் நிறைய டிபிஎஃப் இஷ்யூ இருந்தது. A08 ஒரு அப்டேட் பண்ணி தான் அதை நிறைய சேஞ்ச் பண்ணாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது சோஃபார் பிரச்சனைகள் கிடையாது. யூரியா இல்லாமலே நம்ம இந்த டீசல் என்ஜின் ஓட்ட முடியும். அட்வான்டேஜ்னால் நம்ம அந்த டேங்குக்கான அடிஷ்னல் யூரியா ஃபில் பண்ணுற லெவல் பார்க்க வேண்டாம், யூரியாக்கான எக்ஸ்பென்ஸை நம்ம செலவு பண்ண வேண்டாம். ஆனால் எஸ்சிஆர் அளவுக்கு அந்த டோட்டல் எஸ்சிஆர் சிஸ்டம் அளவுக்கு கேலிப்ரேஷனை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு உள்ளது இனிமேல் கொஞ்சம் கூட நம்ம யூஸ் பண்ண தான் தெரியும். ஆனால் இப்போ தானே இது ஃபேஸ் லிஃப்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம சிம்பிளாக இதை முடிக்கலாம். இந்த கண்டென்ட் எப்படின்னா, யார் வாங்கணுன்னா பெட்ரோல் உடைக்கு கொஞ்சம் கூட பெப்பியாக ஓட்டணும்னு நினைக்கிறவங்க, மேனுவல்ஸ் பிடிக்கிறவங்க, நிறைய ஹைவே டிரைவ்ஸு நீங்கள் ஓட்டுவீங்க, ப்ரிடாமினன்ட் சிட்டி ஓட்டாமல் ஹைவேஸ் நீங்கள் ஓட்டுவீங்க, கண்டிப்பாக இந்த ஆல்ட்ரோஸில் எஃபிஷியண்டான ஒரு என்ஜின் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த டீசல் வாங்கலாம். யார் வாங்கக்கூடாதுன்னா, கொஞ்சம் உங்களுக்கு என்விஹெச் அந்த ஒரு ஃபேக்டர் உங்களுக்கு ப்ரைமரி, கொஞ்சம் க்ரூடாக இல்லாமல் ரொம்ப ரிஃபைன்டான ஒரு என்ஜின் பார்க்குறீங்கன்னா இந்த என்ஜின் உங்களுக்கான சாய்ஸ் கிடையாது. கூட நீங்கள் முழுக்க சிட்டி ஓட்டுறீங்கன்னா இதை சாய்ஸில் எடுக்காதீங்க. ஏன்னா முழுக்க நம்ம சிட்டி ஓட்டுறதுக்கான ஒரு என்ஜின் இது கிடையாது. இப்போ எங்களுக்கு இதில் ஒரு சின்ன கன்சர்ன் இருக்குது பாருங்கள். நாங்கள் மீடியா டிரைவில் ஓட்டின ப்ராடக்ட் அது நீங்கள் அந்த ரிவ்யூ பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கூட பெப்பியராக இருந்தது. இனிஷியல் ட்ராக்ஷனில் கொஞ்சம் கூட கனெக்டடாக இருந்தது. இன்றைக்கி நான் ஓட்டி, ஆன்சன் ஓட்டி, டேனி ஓட்டி எல்லோரும் மாற்றி அதை கிராஸ் செக் பண்ணும்போதும் அந்த தேர்ட் கியர் வரைக்கும் அதில் ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு சின்ன ஒரு பிடிச்சு போகிற ஒரு ஃபீல் இருக்குது. 2000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் அது ஓடி இருக்குது. நாங்கள் முதல்ல சிட்டிக்குள்ளே இருந்து எடுத்துகிட்டு வரும்போது அப்படி இருக்குன்னு நினச்சோம். ஹைவேலே நிறைய நேரம் நாங்கள் ஓட்டியாச்சு. ஏன்னா அந்த கார் காலையிலேருந்து ஒரு 3 hours கிட்ட, 3 இல்லை, ஒரு 2.5 hours எங்கள் கூட தான் இருக்குது. அந்த ஒரு இது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு கன்சர்ன். ஏன்னா மீடியா டிரைவில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணப்பட்டது மாதிரி இருந்தது. ஷிஃப்டிங் எல்லாம் அவ்வளோ லீனியராக இருந்தது, அவ்வளோ ப்ரீமியமாக இருந்தது. இப்போ கார் கொஞ்சம் லீனியராக இருக்குது, அது ஒரு கன்சர்ன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதில் கியர் ஸ்டிக்கில்
அந்த மூமெண்ட்ஸ் இல்லைன்னு நம்ம அதிலே பேசியிருந்தோம். ஆனால் இதில் கியர் ஸ்டிக்கில் ஸ்லைட்டான மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு தெரியுது. அதுக்காக முன்னாடி இருந்த அளவுக்கு ஒவ்வொருத்தோட ஆக்சலரேட் பண்ணும்போது உள்ள மூமெண்ட்ஸ் இல்லை, ஸ்லைட்டான மூமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை ஒரு நெகட்டிவாக எடுக்க வேண்டாம், எங்களுக்கு ஃபீல் ஆனது தான். ஐ மீன் நாங்கள் மீடியா ட்ரைவில் இதெல்லாம் பாசிட்டிவாக பேசியிருந்தோம், அதுக்காக எங்களை மீடியா ட்ரைவ் கூப்பிட்டாங்க அதனால் பேசணும்ல, அப்படியெல்லாம் கிடையவே செய்யாது, அதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இப்போ நம்ம ஓட்டும்போது இந்த 2 விஷயங்களும் எங்களை வந்து கொஞ்ச நேரம் யோசிக்க வச்சுது. நம்ம கரெக்டாக தான் எடுக்கிறோமான்னு. ஆனால் நாங்கள் மல்டிபிள் டைம் செக் பண்ணதுனால எங்களுக்கு அது ஒரு பாயிண்டாக இருந்து. நீங்கள் அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துக்கிட்டு அதை டிசைட் பண்ணுங்கள். மேபி இந்த ஒரு பர்டிகுலர் வெஹிக்கிளில் இருக்கலாம், மேபி. இப்போ இந்த கண்டென்ட்டோட பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து டீசல்ஸை கொஞ்சம் கூட டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணோம். சிட்டி ஓட்டினோம், வில்லேஜ் ரோட்ஸ் கான்செப்டில் இருக்கக்கூடிய சில ரோட்ஸ்குள்ளே வந்தோம், ஸ்டேட் ஹைவேஸ் பார்த்தோம், ப்ளஸ் வந்து ஹைவேஸும் ட்ரைவ் பண்ணியாச்சு. இதில் என்னென்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அந்த பெட்ரோல் இன்ஜின்ஸை வரைக்கும் டீசல் இந்த காருக்கு கரெக்டாக இருக்குன்னுள்ளதை வந்து சொல்ல முடியும். ஏன்னா இந்த சேசிஸுக்கு இந்த டீசல் பேலன்ஸ்டாக இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் எங்களுக்கு நான் இந்த இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி சின்ன 1-2 கன்சர்ன்ஸ் மட்டும்தான். நீங்கள் ஒரு டீசல் லவர்னால் கண்டிப்பாக அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். மேபி டீசல்ஸை வந்து நம்ம எக்ஸ்டிங்ட் ஆன பீரியடில் ஒரு ஹேட்ச்பேக்கில் டீசல் வாங்கணுன்னா சாய்ஸ் இல்லை, இது மட்டும்தான் இருக்கிறதுனால இதே வாங்குவோன்னு இல்லாமல் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸோடு நம்ம வாங்க முடியும். அதாவது வேறு வழி இல்லாமல் வாங்கணும்னு ஒரு ஆப்ஷன் கிடையாது, கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் கூட பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ரீமியம்னஸ் ஃபுல் பேக்காக இருந்திருக்கும். அது மட்டும் ஒரு ஸ்லைட்டான ஒரு கன்சர்ன். இப்போ உங்களுக்கு இதில் நிறைய டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இது தவிர உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் வந்து நம்ம மோட்டோவேகனோட வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் அதுக்கு முன்னாடி வந்து எஸ்சிஏ டாட்டாக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து நாங்கள் 3 நாளாகவே அவங்க கூட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், சீம்லெஸ்ஸாக சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வெஹிக்கிள்ஸ் பார்க்குறீங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோவேகன், டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.